இதை விட எட்டி வைக்கும் கூட்டம் உழவது போல எதையும் புலத்தி அடிக்க வேண்டியதில்லை. இந்த உண்மையை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உலக மேதைகளான இஸ்லாமிய, கிறிஸ்தவ, இந்து பெரியாரிடம் தற்கால விஞ்ஞான உலகமும் குர்ஆன் ஹதீஸ்களும் உபநிடதங்களும் ஏகமனதாய் ஒப்புக்கொண்டுள்ள 5 தத்துவங்களை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிய வேண்டிய முதலாவது தத்துவம், மௌஜூது மஹ்தூமாகவும் மஹ்தூது மௌஜூதாகவும் மாறாது. இதன் அர்த்தம் உள்ளதா இருப்பது இல்லாததாகவோ இல்லாதது உள்ளதாகவோ எப்போதுமே ஆகாது. இதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது தத்துவம், சாத்தியாற்று காத்தை விட்டு நீங்காது. இதன் அர்த்தம் என்னவென்றால் சுய நிலைமைக்கு அல்லது தோற்றத்துக்கு அவசியமானவை எவையோ அவை சுய நிலைமையை அல்லது தோற்றத்தை விட்டு நீங்கவே நீங்காது. மூன்றாவது தத்துவம் என்னவென்றால் கல்பு ஹலீகதி முஹாலுன். இதன் அதாவது அர்த்தம் என்னவென்றால் யதார்த்தமான சுய நிலைமை அல்லது தோற்றம் மாறுபாடு அடைவது முடியாத விஷயம். நாலாவது தத்துவம் என்னவென்றால் அஹ்ராவுடைய உஜூது ஜவாஹுடைய உஜூதுக்கு ஐனாக இருக்கும். அதாவது இதன் அர்த்தம் என்னவென்றால் ஆதேயம் என்னும் குணத்தின் உண்மை ஆதாரம் என்னும் உண்மை பொருளின் உண்மையாகவே இருக்கும். அதாவது ஆதாரம் என்பதும் அதன் குணமான ஆதேயம் என்பதும் சொல்லளவில் வேறாயிருந்தாலும் உண்மையில் ஆதாரமும் ஆதேயமும் பிரிவுபடாத ஒன்றாகவே இருக்கும். ஐந்தாவது தத்துவம் சாட்சி என்ற உஜூது அல்லது ஆதாரம் என்பது அழியாததாயும் அதன் குணமான ஆதேயம் ஒவ்வொரு கணம் ஒவ்வொரு செகண்டும் மாறுபடுவதாயும் இருக்கும். இந்த 5 தத்துவங்களையும் சரிவர உணர்ந்து கொள்ளாத ஒருவர் மார்க்க ஆராய்ச்சியில் ஈடுபடுவதில் பிரயோசனம் செய்யாது. குர்ஆன் ஹதீஸ்களும் அவருக்கு இடம் தராது. நல்லறிஞர்களின் எழுத்து பேச்சுக்களும் அவரை ஆட்கொள்ளாது. இப்போது நான் விளக்கி காட்டிய தத்துவங்களை மனதில் இருத்தி கொண்டு பேச்சை கவனியுங்கள். உஜூது என்று ஓர் அரபு வசனம் குர்ஆன் ஹதீஸ்களிலும் இஜ்மாவிலும் இடம்பெறுகிறது. இந்த உஜூது என்பதை நாம் விளங்கி தெளிவு பெறாமல் தௌஹீதை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இப்போது அதை நோக்குவோம். இந்த உஜூது என்பதை தமிழ் பாஷையில் கூறுவதானால் அதன் கருத்து உள்ளமை அல்லது உண்மையாய் இருப்பது என்பதே ஆகும். அரபு பாஷையில் வேறு சொற்களால் கூறுவதானால் ஹக்கு தாத்து என்று கூறலாம். இந்த உஜூதை இஸ்லாமும் பிற மத மேதைகளும் ஒரே பாணியில் வெவ்வேறு பாஷையில் விளக்கியிருக்கிறார்கள். அதாவது உஜூது என்பது 3 வகையாகும். முதலாவது வாஜிபுல் உஜூது, இரண்டாவது மும்தனியுல் உஜூது, மூன்றாவது மும்கினுல் உஜூது. இந்த விவரம் தற்காலம் நடைமுறையில் உள்ள தௌஹீதி கிதாபுகளில் இன்றுள்ள எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். ஆயினும் அவர்களில் மிக பெரும்பாலார் இதை விளங்கிக் கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். வாஜிபுல் உஜூது என்றால் எப்போதும் நித்தியமாய் அழிவில்லாமல் இருக்கிற உண்மை அல்லது ஹக்கு என்பதே அதன் பொருள். இதை மூலாதாரம் என்று பொருள் கொண்டாலும் பிழையாகாது. இரண்டாவது கூறப்பட்ட மும்தனியுல் உஜூது என்றால் எப்பொழுதும் இல்லாதது, பொய்யானது என்பது அதன் பொருள். அதாவது நாம் முன்பு கூறிய உண்மை என்னும் ஹக்குக்கு மாற்றமான பொய்யாகும். இப்படி ஒன்று இருக்கவே முடியாது. ஏனென்றால் உண்மையும் பொய்யும் ஏக காலத்தில் ஒன்று சேர்ந்திருக்காது. மேலும் உண்மைதான் உண்டு என்றால் பொய் இருப்பதற்கு இடமும் காலமும் அமையாது. ஆகவே இப்படி ஒரு உஜூது இருக்கவே முடியாது. அப்படியானால் இதை ஏன் உஜூது என்கிறோம்? உண்மையான உஜூதோடு ஒப்பிட்டு நோக்குவதற்காக உஜூது என்று கூறப்படுகிறதே அல்லாமல் உண்மையில் அது உஜூதே அல்ல. உஜூது அல்லாதது இல்லாததுதான். மூன்றாவது மும்கினுல் உஜூது. இதன் விவரம் என்னவென்றால் ஒரு கணம் இருப்பதாயும் மறுகணம் மறைவதாயும் இருக்கிற ஓர் உண்மை அல்லது ஹக்கு என்பது. இதை தற்காலிக உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் பாதகம் இல்லை. இதற்கு ஏன் உஜூது என்று கூறுகிறோம்?
இது உண்மையா இருக்கிற ஹக்குத்தான். ஆனால் ஓர்கணம் தோன்றுவதாயும் மறுகணம் மறைந்தொழிவதாயும் இருப்பதால் இதை நாம் தற்காலிக உள்ளமை என்று கூறலாம். இந்த உண்மை முன்தனியோர் உஜூதுடன் சேர முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு உஜூது இல்லை என்று நான் முன்பு கூறியிருக்கிறேன். இல்லாததுடன் இருப்பது சேர முடியாது. ஆகவே அது வாஜிபுல் உஜூது என்னும் உண்மையான ஹக்கோடு உள்ளதாகவே இருக்கும். உண்மை உண்மையோடுதான் இருக்கும். ஆகவே இது வாஜிபுல் உஜூதை விட்டும் வேறானதாக இருக்க முடியாது. வாஜிபுல் உஜூதின் ஏதோ ஒரு பண்பாகவே இருக்கும். ஆகவே நாம் இதை ஆதேயம் என்று கூறலாம். ஆதேயம் என்றால் ஆதாரத்தின் ஓர் பண்பு அல்லது குணம் அல்லது இலட்சணம் அல்லது சூரத்து அல்லது தோற்றம் என்றுதான் பொருள்படும். இதை சரியாய் அறிவில் அமைத்துக் கொள்வதற்கு ஓர் உதாரணம் தருகிறேன். நெருப்பு அல்லது தீ என்பதை நமக்கு தெரியும். இது நெருப்பு அல்லது தீ என்று எதை கூறுகிறோம்? பழுப்பு நிறமாய் அல்லது மஞ்சள் நிறமாய் அல்லது செந்நிறமாய் காட்சி அளிக்க விறகை அல்லது சுவாலையை கண்டுதான் அப்படி கூறினோம். அந்த தீயின் தன்மை அல்லது குணம் நமக்கு தெரியாது. குணத்தை அறிவதற்காக கையை அதில் வைக்கும் போது கை எரிந்து விடுகிறது. வேதனை தாங்க முடியாமல் நெருப்பு சுட்டு விட்டது என்று கூறுவோம். ஆனால் அந்த நெருப்பின் குணப்பாட்டைத்தான் அறிந்தோமே அன்று நெருப்பை நாம் காணவே இல்லை. நாம் முதலில் கண்டது நெருப்பின் நிறத்தை தான் அல்லது நெருப்பின் சூரத்து என்னும் உருவத்தை அல்லது தோற்றத்தை தான் கண்டுகொண்டுதான் நெருப்பை கண்டேன் என்று கூறினோம். நாம் கண்ட அந்த காட்சி உண்மையான ஒரு பொருள் போல நமக்கு தென்பட்டாலும் அது கணத்துக்கு கணம் கூடுவதாயும் குறைவதாயும் நூந்து போவதாயும் இருப்பதால் அதை தற்காலிக உஜூது என்றும் ஆதேயம் என்றும் கூறுவோம். ஆனால் கையை அதில் நுழைத்த பிறகுதான் அதன் குணமான சுடும் தன்மை அல்லது எரிக்கும் தன்மையை உணர்ந்து கொண்டோம். முதலில் கண்டது கண்ணினால் மட்டும்தான். கையை வைத்த பிறகுதான் நெருப்பின் குணத்தை அறிவினால் அறிந்தோம். இந்த அறிவுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது நெருப்பின் குணத்தை கண் காணாது. நிறத்தை கண்ணினால் கிரகித்த அறிவு வெளிப்புலன்களின் அறிவாக இருக்கிறது. இதற்கு பேர்தான் வகுமு என்பது. ஆனால் நெருப்பின் குணத்தை ஸ்பர்ஷ உணர்வின் மூலம் நாம் அறியும் அறிவும் இந்த வகுமை சேர்ந்ததுதான். ஆயினும் அது அனுபவ அறிவோடு ஒட்டியிருப்பதால் அதை அறிவு என்று நாம் கூறுகிறோம். இவ்வளவுக்கும் இடையில் நாம் அறிந்த விஷயம் நெருப்பின் நிறம், அதன் உருவம் அல்லது அதன் சூரத்தையும் குணத்தையுமே அல்லாமல் நெருப்பே அல்ல. நாம் அறிந்து கொள்ள முடியாமற் போன நெருப்பு என்னும் பெயரால் சுட்டப்பட்ட ஏதோ ஒன்றின் குணத்தை அறிவினாலும் சூரத்து என்னும் தோற்றத்தை கண்ணினாலும் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்து கொள்ள முடியாதிருக்கும் நெருப்பு என்ற பொருளை வாஜிபு உஜூதாக வைத்துக் கொள்வோம். இது கண், செவி, மூக்கு, வாய், ஸ்பர்ஷம் போன்ற புலன்களுக்கு எட்டாததாயும் அறிவினால் உணர முடியாததாயும் இருக்கும். அதே வேளையில் கண்ணுக்கு தென்படக்கூடிய பொருளாகவும் காட்சியளித்தது. கையை சுட்டரிக்கும் குணமாயும் அறிவுக்கு தென்பட்டது. புலனால் அறிந்ததும் அறிவால் அறிந்ததும் ஒன்றாய் ஓர் அறிவாக இருப்பதால் இதன் சூரத்து என்னும் தோற்றத்தையும் அதன் குணத்தையும் ஒன்றுபடுத்தி இவ்விரண்டும் நெருப்பின் குணம் அல்லது பண்பு என்கிறோம். இதுதான் ஆதேயம் அல்லது குணபாடு அல்லது சிவத்து என்பதன் அர்த்தம். இதில் நெருப்பின் சூரத்தும் குதரத்து என்னும் சக்தியும் ஒன்றுபட்டிருப்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் தீச்சுவாலையை கண்டதினால் அதன் குணமான உஷ்ணத்தை அல்லது எரிக்கும் தன்மையை அறிந்ததினாலும் தான் நெருப்பு என்பது ஒன்று உண்டு என்று அறிந்தோம். பச்சை மரத்திலும் மற்ற படும் மரத்திலும் மற்றும் சர்வ பொருட்களில் நெருப்பு உண்டு என்பது நம் அறிவுக்கு விளங்கத்தான் செய்கிறது. ஆயினும் ஓர் பொருளை நாம் பார்க்கும்போது அதில் உள்ள நெருப்பை நாம் உணர்வதோ அறிவதோ இல்லை. ஏன்? சுவாலையோ எரிக்கும் தன்மையோ நமக்கு தெரியாதிருப்பதனால் அப்பொருளில் நெருப்பு உண்டு என்பதை நாம் உணர்வதே இல்லை. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் நெருப்பின் சூரத்தையும்
குணங்களையும் கொண்டே அன்றி நெருப்பை நம்மால் அறிய முடியாது என்பதுதான். மேலும் நெருப்பை நாம் அறிவதானால் நாம் அந்த நெருப்பாக இருந்தாலே அன்றி நெருப்பு நானே என்ற சொந்த அனுபவம் கிடைத்தாலே அன்றி ஒருபோதும் அறிய முடியாது. ஏன்? நாம் நெருப்பை விட்டும் வேறு இடத்தாலும் மற்றும் சர்வ விஷயங்களாலும் வேறாயிருக்கிறோம். ஒரு பொருள் அந்த பொருளை விட்டும் வேறாயிருக்கும் வரையிலும் அதன் வெளிப்புற சூரத்தையும் குணத்தையும் தான் அறியும். அதன் எல்லா அந்தரங்கங்களையும் அறிய முடியாது. அல்லாஹ் சர்வத்தையும் அறிந்தவன் என்றால் நம்போல் நம்மை போல சூரத்தையும் குணத்தையும் மட்டுமே அறிந்தான் என்பது பொருள் அல்ல. அத்தனையும் அவனாக இருந்தாலே அன்றி முற்றும் அவன் அறிந்தவன் என்பது பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படி பொருந்தாது? நாம் நெருப்பாய் இல்லாமல் இருந்ததனால் தான் நெருப்பின் தன்மையின் சிலவற்றை அறிந்தோம், சிலவற்றை அறியவில்லை. நாம் நெருப்பாகவே இருந்திருந்தால் நெருப்பின் சகல விஷயங்களையும் அறிந்திருக்கலாம். அப்போதுதான் நெருப்பை பற்றி எல்லாம் அறிந்தோம் என்று கூற முடியும். இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்பது உண்மையானால் அவனே எல்லாமாக இருக்க வேண்டும். சிருஷ்டிகள் யாவும் அவன் தானே அவையாயிருக்க அவற்றை சிருஷ்டிப்பனா என் தூயவன் என்று கூறப்பட்டதை இங்கே நீங்கள் நினைவு கூற வேண்டும். சர்வ பொருட்களையும் அதன் அதன் வல்லமைகளையும் கண்டுதான் இறைவன் ஒருவன் உண்டு என்று கூறுவோம். இது நெருப்பின் சிவத்தை கொண்டு நெருப்பை நாம் அறிந்தது போல இறைவனின் சிவத்துக்களை கொண்டுதான் இறைவன் உண்டு என்று அறிந்தோம். இந்த அறிவு ஒவ்வொரு பொருளையும் வெவ்வேறாய் காண்பதால் தான் கிடைக்கிறது. இப்போது பாருங்கள், இனம் தெரியாமல் அறிவு கட்டாமல் நிலையாயிருந்த நெருப்பு அதிலேயே, அதாவது நெருப்பு என்னும் தண்ணீரிலிருந்து தன்னையே சக்தியாயும் சூரத்தாயும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்போது வாஜிபுல் உஜூதை நெருப்புடைய ஸ்தானத்திலும் அதன் சக்தியை வாஜிபுல் உஜூதின் உதரத்துடைய ஸ்தானத்திலும் சர்வ ஆழங்களையும் அதன் சூரத்தையும் சூரத்து என்னும் ஸ்தானத்திலும் வைத்து நோக்குங்கள். அல்லாஹ் என்று நாம் அழைக்கும் இனம் தெரியாத வாஜிபுல் உஜூது என்பது தான் எங்கும் இருந்தபடியே இருக்க அதில் இயல்பாய் அமைந்துள்ள குதரத்தை கொண்டு தன்னிடத்திலேயே சர்வ ஆழங்களுமாக தனக்கே காட்சியளிக்கிறது. காட்சி பொருளாய் இருக்கும் சர்வ ஆழங்களும் அதன் சூரத்தாய் அல்லது அதன் தோற்றமாய் இருக்கின்றன. சர்வ ஆழங்களும் உள்ளதாயும் மறைவதாயும் ஒவ்வொரு கணமும் நிலைமையை மாற்றிக்கொள்வதாயும் உயிராயும் உயிரற்றதாயும் இருப்பது அதன் உதரத்து என்னும் சக்தியாய் இருக்கிறது. ஆகவே இந்த வாஜிபுல் உஜூது என்பது மறைந்ததாய் இருக்கும் நிலைமையை பாத்தின் என்கிறோம். அது சர்வ ஆழங்களுமாய் தோற்றம் தரும் போது அதை வாஹிர் என்கிறோம். இதன் ஆரம்பத்தை அறிய முடியாமல் இருப்பதால் இதை ஆதி என்கிறோம். முடிவு தெரியாமல் இருப்பதால் அந்தம் என்கிறோம். இந்த உண்மையான ஹக்கு அதன் சக்தியையோ அதன் தோற்றத்தையோ முற்றிலும் அறிந்ததாய் தன் சக்தியும் தன் தோற்றமும் தானாகவே இருப்பதால் எல்லாம் அறிந்தவன் என்று கூறுகிறோம். இங்கே குர்ஆனில் கூறப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கலிமாவை கூறி அதற்கு ஆதாரமாய் காட்டியதுமான ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வஹுவ பி குல்லி ஷைஇன் அலீம் என்ற ஆயத்தை இப்பொழுது நோட்டமிட்டு பாருங்கள். இவ்விடத்தில் வெளியானான் என்பதை விளக்குவது அவசியமாகிறது. வெளியானான் என்பது மக்கள் விளங்கிக் கொள்வதற்காகவே அன்றி அவன் எங்கேயும் வெளியாகவும் இல்லை, வெளியாக வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த இடத்தில் உள்ள விவரங்களை விளக்குவதில் தான் இஸ்லாத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் இடையில் வேறுபாடு தென்படுகிறது. அதாவது இந்துக்களும் பிற மதத்தோரும் உண்மை பொருள் ஒன்றே என்பதை ஏகமனதாக ஏற்றிருக்கிறார்கள். இந்த உண்மை பொருள் எப்படி சர்வ ஆழங்களாகவும் வெளியானது என்ற ஆராய்வுத்தான் வேறுபடுகிறார்கள். உதாரணமாக சங்கர் என்பவர் உண்மை பொருளின் நிழலே உலகம் என்கிறார். இன்னொருவர் சிலந்தி வெளியிடும் நூல் போல உலகு இருக்கிறது, சிலந்தி தன் நூலை தன்னுடன் இழுத்துக் கொள்வது போல ஒரு வேளையில் உலகத்தை அந்த உண்மை பொருள் இழுத்துக் கொள்ளுகிறது என்கிறார். இன்னொருவர் அந்த உண்மை பொருள் மண் விகாரப்பட்டு பானையாவது போல விகாரமடைந்துதான் உலகாய் வெளியாகி இருக்கிறது என்று கூறுகிறார்.
இவர்கள் யாவராலும், அதாவது மூமின்களான இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய மதத்தை தழுவாத பிற மத மேதைகளும் உண்மை பொருள் ஒன்றே என்பதை பூர்ணமாக ஏற்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அந்த பிற மதவாதிகளும் மூமின்கள் தான். ஆனால் இந்த பிற மதவாதிகளான மூமின்களை நாம் மூமின்களாய் ஏற்பதில்லை. குர்ஆனோ இவர்கள் மூமின்கள் என்று கூறுகிறது. குர்ஆனில் இதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஹதீஸ்களும் இதற்கு ஆதாரம் தருகிறது. ஆயினும் இந்த இஸ்லாமிய மூமின்களுக்கும் இஸ்லாத்தில் இல்லாத மூமின்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை குர்ஆன் நன்றாய் விளக்கி தருகிறது. இன்னொன்று, நாம் அந்த பிற மத மேதைகளை முஸ்லிம்கள் அல்ல என்று கழித்தாலும் அவர்களும் முஸ்லிம்களே என்பதையும் குர்ஆன் பல இடங்களில் விளக்கம் தருகிறது. இதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் நிரூபித்து காட்டுவோம். இந்த இரு வகுப்பாரின் கொள்கையும் ஒன்றாகவே இருப்பினும் இவர்கள் இறைவனின் வெளிப்பாடு விஷயமாய் தந்த விளக்கங்களில் இருந்து ஓர் உண்மை வெளியாகிறது. அதாவது இவர்கள் தௌஹீதை பூர்ணமாய் அறிந்திருந்தாலும் கூட இவர்கள் இன்னும் ஷிர்க்கிலிருந்து விடுபடவில்லை என்பது தென்படுகிறது. இவருடைய கொள்கை தௌஹீதாயும் இவருடைய தத்துவ விளக்கம் ஷிர்காயும் அமைகின்றன. எப்படி என்றால், அல்லாவின் நிழல்தான் உலகு என்றால் நிழல் வெளியாக அல்லாஹ் அல்லாத ஓர் இடம் தேவையாகிறது. அல்லாஹ்வுடன் அல்லாஹ் அல்லாத இடமும் உண்டு என்று ஆகிவிடுகிறது. இது ஷிர்க்கிலேயே மீண்டும் நுழைத்து விடும். அல்லாஹ் சிலந்தியை போல உலகை வெளியாக்கினான் என்றாலும் விளையாகவே முடிகிறது. சிலந்தியின் நூல் வெளியாக சிலந்தியுடன் சிலந்தி அல்லாத காலமும் இடமும் இருப்பதாய் உணர்த்துகிறது. ஆகவே இக்கருத்தும் ஷிர்க்கையே உறுதியாக்கும். அடுத்ததாக, இறைவனே விகாரப்பட்டு உலகமாய் வெளியானான் என்றாலும் விளையாகவே அமைகிறது. இறைவன் விகாரப்படுவதானால் ஏதோ ஓர் இடைத்தாக்கம் ஏற்பட வேண்டும். இடைத்தாக்கத்தை ஏற்படுத்துவதானால் அந்த இறைவனுடன் இறைவன் அல்லாத இன்னும் பொருள் இருந்திருக்க வேண்டும். இதுவும் ஷிர்க்கையே உறுதிப்படுத்தும். மேலே கூறிய இந்த விவரங்கள் தத்துவங்கள் அத்தனையும் குர்ஆன் ஹதீஸ்கள் ஒதுக்கி தள்ளி அக்கொள்கைகளுக்கு குலுல் இத்திஹாது என்று பெயரும் சூட்டியிருக்கின்றன. ஏனென்றால் தௌஹீது ஒன்றை அன்றி ஒன்றுமே இல்லை என்று ஒருமைப்படுத்துவதாக இருக்கிறது. ஷிர்க் என்பது ஒன்றோடு இன்னொன்றும் உண்டு என்று பன்மைப்படுத்துவதாக இருக்கிறது. முன்கூறிய குலுல் இத்திஹாது என்ற விளக்கமும் மூலப்பொருளான ஒன்றுடன் அது அல்லாத காலம் இடம் போன்ற வேறு பொருட்களும் உண்டு என்று அறிவிப்பதால் அவை ஒருமைப்படுத்தல் என்று ஆகாமல் பன்மைப்படுத்தல் என்று ஆகிவிடும். இது ஒருமைப்படுத்தலான தௌஹீதுக்கு மாற்றமான ஷிர்க்காக அமைந்துவிடும். இப்படி ஆராய்ந்தால் தௌஹீது என்பதற்கு சரியான உறுதியான ஆதாரங்களை தந்து தெளிவாய் விளக்கம் தருவது இஸ்லாமும் அதன் அடிப்படைகளான குர்ஆன் ஹதீஸ்கள் மட்டுமே அல்லாமல் இன்றைய உலகில் உள்ள எந்த மதமும் தரவே இல்லை. இந்த இக்கலிமா ஒரே நொடியில் லா என்ற வாளால் இலாஹி என்னும் வெளிப்படை உட்படை ஷிர்க்குகள் அத்தனையையும் வெட்டி வீழ்த்தி விடுகிறது. அல்லாஹ்வை அன்றி இல்லை என்று உணர்த்துவதால் அல்லாஹ் மட்டுமே உண்டு என்னும் சுத்த சத்தியமான தௌஹீதை ஷிர்க் என்பது அணுவுமே இல்லாத ஹக்கை மட்டும் உணர்த்துவதாக இருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தின் ஆரம்பமும் ஆணி வேராயும் உயிராயும் இருக்கிறது. இந்த தௌஹீது உயிரற்ற பட்ட மரமாய் ஆணி வேரற்ற விறகு கட்டையாய் மாற்றி அமைக்கிறது ஷிர்க் என்பது. இதை நாம் இப்போது புரிந்து கொண்டாலும் வெளியானான் அல்லது வெளிப்பாடு அல்லது வாஹிரு போன்ற சொற்கள் எம்மை மயக்குகின்றன. இதை நாம் தெளிவாய் அறிய வேண்டும். இன்னொரு முக்கிய விஷயத்தை கூறிவிடுகிறேன். அதாவது தௌஹீது என்ற அரபு சொல்லின் பொருளை முழுமையாய் உணர்த்தக்கூடிய சொற்கள் வேறு மொழிகளில் இல்லை. ஆயினும் அதன் சாரத்தை விளக்கக்கூடிய சொற்கள் பல பாஷைகளிலும் இருக்கின்றன. நம் நாட்டின் பாஷையான தமிழ் பாஷையில் கூறுவதானால் அத்வைதம் ஏகத்துவம் என்றுதான் கூறலாம். அத்வைதம் என்றால் இந்துக்களின் கொள்கை என்றும், தௌஹீது அது அல்ல என்றும் கூறுகிற
மயக்கு வார்த்தையில் இருந்தும் நாம் விடுபட்டுக் கொள்ள வேண்டும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். அவனை அன்றி இடமோ காலமோ கிடையாது என்றால் வெளியானான் என்பது பொருந்தாது. இப்பாவி கூறாவில் விளங்கவும் முடியாது. அவன் எங்கும் இருந்தது போலவே இருக்கிறான். முதலில் வெளியாகாமல் மறைந்திருந்து பின்பு வெளியாகினான் என்றும் விளங்கிக் கொண்டாலும் அந்த விளக்கம் சுத்த பிழையாய்விடும். அவன் எங்கும் இருந்தது போலவே இருக்கிறான் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் முன்பு தந்த தாத்து அல்லது உஜூது, குதரத் அல்லது சக்தி, அஸ்மா அல்லது சூரத் என்ற இந்த 3 பகுதிகளும் உண்மையில் ஒன்றே அன்றி பல அல்ல. காலம் குதரத்தை சேர்ந்ததாயும் இடம் அஸ்மா என்னும் சூரத்தை சேர்ந்ததாயும் இருப்பதால் உஜூது எப்போது உண்டோ அப்போதே அதன் குதரத்தும் சூரத்தும் உள்ளதுதான். முன்பின் என்பது எதுவுமே இல்லை. நாம் விளக்குவதற்காகவும் தனித்தனியாய் பேசணுமே அன்றி இவை யாவும் ஒன்றாய் உஜூதுவாகவே இருக்கிறது. இந்த உஜூது என்னும் அல்லாஹ் அவனை அன்றி எதுவுமே இல்லாத ஏகனாய் இருப்பதால் அவனை அகது என்றும், சக்தியாய் இருப்பதால் உகது என்றும், நாமமாய் இருப்பதால் வாகிது என்றும் கூறுவோம். இந்த அகது உகது வாகிது என்ற 3 நிலைமைகளும் ஒன்றை விட்டு ஒன்று வேறுபடாத ஒன்று தானாகவே இருக்கிறது. இவ்விடத்தில் இந்த மர்த்தபாக்கள் காலத்தினாலோ இடத்தினாலோ வேறுபடாத சுத்தமான உஜூது அல்லது தாத்து மட்டுமாகத்தான் இருக்கிறது. இப்போது தொட்டு பார்ப்பது தாத்தை தானே என்று என்னை நீங்கள் வினவலாம். நான் அப்படி கூற மாட்டேன். தாத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்றுதான் நான் கூறுவேன். தொடுவதும் பார்ப்பதும் சிருஷ்டி உலகில் சிருஷ்டிகளின் வேலை. நான் தந்த விவரம் ஞானம் என்ற அறிவுலகை சேர்ந்தது. இது தொட்டு பார்ப்பதல்ல, அறிவை கொண்டுதான் இதை அறிய வேண்டும். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நான் மீம் இல்லாத அகமதா இருக்கிறேன் என்று கூறப்பட்ட ஹதீஸை நோக்கி பாருங்கள். மீம் இல்லாத அகமது என்றால் அகது என்பதே பொருள். நான் என்று குறிப்பிட்ட எதுவோ அது தாத்தாக அகதுவாக இருக்கிறது. அதில் இயல்பாய் அமைந்திருந்த ஹக்கான அறிவு 100ஆய் இருக்கிறது. இதுதான் சக்தி குஜரத்து என்பது. உகது என்பதும் இதுதான். அதன் வெளிச்சூரத்தான தோற்றமாய் உடலாய் இருந்தது. அதன் நாமமான வாஹிதாய் இருந்தது. இந்த அஸ்மா என்னும் தோற்றம் இப்போது உலகில் இல்லாமல் மறைந்து விட்டது. இது ஆதேயம். ஆகவே தோன்றுவதும் மறைவதும் அதன் இயல்பு. 100ஆக அதாவது குதரத்தாக உகதாக இருந்ததுதான் ரிஷாலத்தி என்பது. இது அழிவதோ மறைவதோ கிடையாது. இத்தனைக்கும் மூலாதாரமாய் இருந்தது நான் என்று உணரும் ஏதோ ஒன்றே ஆகும். இதுவும் அழிவதோ மறைவதோ இல்லை. இதை மறைப்பதற்கு வேறு பொருளும் இல்லை. நாம் மறைவாக இருக்கவில்லை என்று இறைவனைய குர்ஆனில் கூறுவதை நீங்கள் இப்போது சிந்தனை கிடைக்க வேண்டும். வமா அர்சல்நாக இல்லா ராமத்துன் லில் ஆலமீன் என்று குர்ஆன் கூறுகிறது. அகிலம் அனைத்துக்கும் உம்மை ரசூலாகவும் ரஹமத்தாகவும் அனுப்பினேன் என்பதே இதன் கருத்து. ரஹமத்தாக ரிசாலத் தரப்பட்டிருக்கிறது. ரஹமத்தை கொண்டே ஆலங்கள் நிலைப்பாடு கொண்டிருக்கின்றன. ரஹமத்து இல்லையானால் ஆலங்கள் யாவும் அழிவுபட்டிருக்கும். ரஹமத்து இருப்பதானால் ரிசாலத்தும் உடன் இருந்தே ஆக வேண்டும். ஆகையால் மௌத்தை அனுபவித்தது அஸ்மாவாயிருந்த உடலே அன்றி ரிசாலத்தாயிருந்த 100 அல்ல. இந்த ரிசாலத்தின் ஒவ்வொரு அணு போன்ற கதிர்தான் ஒவ்வொரு மேதையிலும் அடங்கியுள்ள நல்லறிவாய் இருக்கிறது. சர்வ ஆலங்களும் ரஹமத்தாயும் 100ஆயும் இருப்பதனால் 100 சர்வ சிருஷ்டிகளுக்கும் ஆதாரமாய் இருந்தது. இந்த 100 தாத்து தானாகவும் தாத்தின் குணமான 100ஆகவும் தாத்தின் சக்தியான குதரத்தாகவும் இருந்தது. ஆகவே இந்த 100 என்பது ஒன்று சேர்க்கும் மர்த்தபாவாகவும் வேறு என்று பிரிக்கும் மர்த்தபா, அதாவது வேறு என்று பிரித்து நோக்கும் ஸ்தானமாகவும் இருக்கிறது. இந்த 100 ஒரு கருத்தை கொண்டு சிருஷ்டியாயும் உண்மையான கருத்தை கொண்டு தாத்து தானாகவும் இருக்கிறது.
இங்கே படைப்புகளில் முதலாவது படைக்கப்பட்டது என் நூரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறப்பட்ட ஹதீஸை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு பாருங்கள். இந்த நூர் என்னும் தாத்தா இருந்தது தான் சிருட்டி என்னும் தாத்தின் அஸ்மாவா இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாத்தா இருந்த ரிசாலத்தை, தாத்தா இருந்த சக்தியை கொண்டு வஹி அறிவித்தது. ஆகவே அனுப்பப்பட்டவனும் தானாய், அனுப்பிய தூதரும் தானாய், தூதை ஏற்றுக்கொண்ட முஹம்மதும் தானாய், தூதுக்கு துணையாயிருந்த ஜிப்ரீலும் தானாய் இருக்கிறது. இந்த விவரத்தினால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபி என்று கூறுகிறோம். இந்த காத்தமுன் என்ற சொல்லினால் விளங்குவது முத்திரை அல்லது நிரம்ப பெற்ற ரிசாலத்து என்று கூறுவோம். இந்த உண்மை இனிமேல் வேறு எந்த ஓர் நபியினாலும் கொண்டு வர தேவையில்லாத நிரப்பம் பெற்றதாய் இருக்கிறது. ஆகவே மார்க்கத்தில் இனிமேல் விளக்க வேண்டிய மனிதர்கள் தேவையே அன்றி புதிதான ஓர் மார்க்கம் அவசியமே அல்ல. ஆகையினால் தான் இன்று நாம் உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கினோம் என்று இறைவன் கூறியிருக்கிறான். அப்படியானால் மார்க்க விளக்கம் தருபவர்கள் எல்லாருமே நபிமார்தானா என்று ஒரு கேள்வி பிறக்கலாம். இல்லை, இவர்களை நாம் குதுபுல் கிதாபுகள் அல்லது ஷேக முரப்பிகள் என்றுதான் கூறுவோம். இல்லாமல் நபிதான் என்று கூறினால் பன்றியும் நாயும் ஒன்றே என்பது போல் அமையும். இது இவ்விடத்தில் ஓர் மயக்க அறிவாய் இருக்கிறது. எந்த ஓர் ஷேக முரப்பியும் அப்படி கூறுவதில்லை. இதை சமீபத்தில் விளக்கி வைக்கிறேன். இந்த இல்மின் பெயர்தான் ஹகீகத்துல் இல்மு என்றும் தஸஃப் என்றும் முகாஷபாத் என்றும் சூவிசம் என்றும் கூறப்படுவதாகும். இந்த இல்மு இன்று 99% மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுவதே இல்லை. மதரசாக்களில் படித்துக் கொள்ளும் இல்மின் பேர் முஆமலாத் என்பது. ஆகவே இந்த உண்மையான ஹக்கான இல்மை பெரும்பான்மையான மௌலவிகளும் மேலோட்டமாய் மார்க்கத்தை நோக்கும் அறிவாளர்களும் கூட அறியவே மாட்டார்கள் என்பது உண்மை. ஆயிஷா சித்திகா அவர்களை கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே இருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை புரிந்து கொள்வதானால் ஆயிஷா சித்திகா அவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது அல்லாஹ்வும் பன்றியும் ஒன்றுதானே என்று நமக்கு ஏற்படும் மயக்க அறிவை நீக்குவோம். இந்த அறிவு மிக துல்லியமானதாக இருப்பதால் குதுபா ஓதும் போது நித்திரை தூங்கி விழிப்பது போல விழிக்காமல் முழு கவனத்தையும் என் பேச்சில் செலுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தூக்க மயக்கில் விளங்கிக் கொள்ளாமல் விட்டுவிட்டால் நான் பொறுப்பாளி அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லது ஷேக முரப்பிகள் என்னும் குதுபுல் அக்தாபுகள் அல்லாஹ் என்ற பெயரினால் அழைக்கப்பட முடியாதவர்கள். ஆனால் அல்லாஹ்வை விட்டும் வேறானவர்களும் அல்ல. இதற்கு மிக சுருக்கமான ஆதாரம் என்னவென்றால், நபிமார்களை இறைவன் அல்லாஹ் என்ற நாமம் சூட்டாமல் தன் மற்றும் நாமங்களை கொண்டு அவர்களை கனப்படுத்தி குர்ஆனில் கூறியுள்ளான். ஆனால் எந்த ஓர் பொருளையும் தனிப்பட்ட வகையில் அல்லாஹ் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ கூறப்படவில்லை. குர்ஆனில் பல இடங்களில் இந்த உண்மையை இறைவன் கூறியுள்ளான். நான் அவற்றை இங்கே விளக்க வேண்டியதில்லை. அவர்கள் அல்லாஹ் தானாகவே இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் கலிமாவும் அதன் தலீல்களுமான குர்ஆன் ஆயத்துக்களுமே ஆகும். இதன் விவரமும் இங்கே நான் தரவில்லை. இந்த ஷேக முரப்பிகள் என்னும் குதுபுல் அக்தாபுகளான அல்லாஹ்வுடைய சொந்த அடியார்கள் இறைவனுடைய சகல மர்த்தபாக்களையும் பூரணமாய் அறிந்து அனுபவத்தை பெற்றிருப்பதால் இவர்கள் காமில்களாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஈமானின் பெயர்தான் கமாலுல் யகீன் என்பதாகும். நிரம்ப பெற்ற ஈமான் என்பதே பொருள். அல்லாஹ் தான் மூமீன் என்ற பெயருடையவன் என்பது உங்களுக்கு தெரியும். இதை விவரம் தர நீண்ட நேரம் தேவை. ஆனால் இங்கே நமக்கு அது அவசியம் அல்ல. குர்ஆனை ஆராய்ந்து இதை நீங்கள் அறியுங்கள். இந்த மாமேதிகளான மகான்கள் வெளிப்புறங்களுக்கு சிறுட்டியாய் இருப்பினும் அகக்கண்ணை கொண்டு அதாவது அறிவை கொண்டு நோக்கும் போது சிறுட்டியின் இலக்கையை கடந்தவர்களாயும் சர்வ ஆழங்களையும் ஒவ்வொரு அணுவையும் தனித்தனி தன்மையாய் ஒவ்வொருவராய் பார்க்கிறார்கள். ஒன்றோடொன்று கொண்டுள்ள தொடர்பை பூரணமாய் அறிகிறார்கள். இது ருபூபியத்தின் இலக்கையாகும்.
அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹமத்தை ஏற்பதும் சிருஷ்டிகளுக்கு ஈவதுமான இரு தொழில்களை இவர்கள் புரிகிறார்கள். இவர்களைத்தான் நாம் இன்சானும் கபீர் என்றும் ஆதத்தின் ஹகீகத்து என்றும் கூறுவோம். இவர்களின் அறிவு அல்லாஹ்வை நோக்கியது, இவர்களின் சூரத்து சிருஷ்டியை நோக்கியது. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று தடைப்படுத்தா. ஏன் தடைப்படுத்தாது? சூரத்து என்பது பொருள் அல்லாத வெறும் கற்பனையாய் இருப்பதாலும், அந்த கற்பனை அந்த அறிவுடைய கற்பனையே என்பதை அந்த அறிவு அறிந்திருப்பதாலும் ஒன்றை ஒன்று தடுக்கவே முடியாது. இரண்டு என்பது அங்கு இல்லை. அல்லாஹ்வின் ஒவ்வொரு மரத்தபாவும் அதன் சட்ட திட்டங்களோடு, அதாவது ஹுக்கும்களோடு கட்டுண்டிருப்பது இவர்களுக்கு தெரியும். ஹைவானியத்து என்னும் மரத்தபாவையும் அதன் சட்டங்களையும் அதன் குணாகுணங்களையும், இன்சானியத்து என்னும் மரத்தபாவையும் அதன் சட்ட திட்டங்கள் குணபாடுகளையும் இவர்கள் அறிந்திருப்பதால் ஹைவான் என்ற பன்றியின் பெயரை இன்சான் என்ற மனிதனின் பெயரில் சுமத்த மாட்டார்கள். பன்றியின் மரத்தபா வேறாயும் இன்சானின் மரத்தபா வேறாயும் இருப்பது அவர்கள் அறிந்த விஷயம் அல்லவா? என்றும் நிலையாய் உள்ள இனம் தெரியாத தாத்தின் அல்லது உஜூதின் ஓர் மரத்தபா அதன் சட்டங்களுக்கு அமைவாய் இருக்கும் போது அதை பன்றி என்பது போல இன்னொரு மரத்தபாவில் அந்த உஜூது அதன் சட்டங்களோடு இருக்கும் போது அதை இன்சான் என்று கூறுவார்கள். இந்த இரண்டு சொற்களும் இனம் காண முடியாத ஒன்றின் இரு மரத்தபாக்களையும் வேறு வேறாய் காண்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இரு சொற்கள் என்பதை அவர்கள் அறிந்திருப்பதால் இரண்டும் ஒன்றுதான் என்று எப்படி கூறுவார்கள்? இரண்டு எங்கே இருக்கிறது? அவர்களிடத்தில் ஒன்றுதான் இரண்டு போல் காட்சியளிப்பதாய் இருக்கிறது. எல்லாம் ஒன்றுதான் என்று அவர்கள் கூறவே மாட்டார்கள். ஆனால் ஒன்றுதான் எல்லாம் என்று கூறுவார்கள். நாயையும் பூனையும் தன்னையும் வெவ்வேறாய் காண்பது உலகாயிருக்கிற உஜூதின் மரத்தபாக்களை என்று அறியும் போது எல்லாம் ஒன்றே என்று